நம்ம இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம். ஒரு 2-3 பெரிய சீரகம் போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். கூட 2 கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இது நல்லா ஓரளவு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்க தக்காளியை போடுவோம். தக்காளியை வந்து கொஞ்சம் பொடிசா வெட்டிக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இது வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். நம்ம எப்பயுமே உப்பு போடும் போது கம்மியாகத்தான் போடணும். அப்புறம் வந்து நம்ம தொட்டு தின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு தக்காளியும் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுவோம். இது இஞ்சும் வெள்ளைப்பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். அது போட்ட நிமிஷத்தில் வந்து நமக்கு பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். மசாலா பொடி போட போகிறோம், கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது வந்து வீட்டு குழம்பு பொடி. அது முட்டை கிரேவிக்கு வந்து கொஞ்சம் காரம் காணாது, அதனால தனி மிளகாய் பொடி. இது வந்து கறி மசாலா பொடி. காண்ற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும், அதனால் கொஞ்சம் ஊற்றி கிண்டிக்கிடுவோம். நம்ம கிரேவி வந்து அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு முட்டையை போடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா கறியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோம்னா கிரேவி வத்துறதுக்கு ரொம்ப லேட்டாகும். கொஞ்சமாக ஊற்றி நம்ம வச்சோம்னா சீக்கிரத்தில் வந்து கெட்டியாக வத்திடும். இப்போ வந்து நம்ம முட்டையை உரிச்சு வச்சுருக்கேன். நல்லா வெட்டி 2 வெட்டி வச்சுருக்கேன். அந்த முட்டையை போட்டுக்குவோம். இதையெல்லாம் இதில் வந்து மசாலா படுற மாதிரி பரட்டி வச்சுக்கிறோம். நமக்கு மசாலா வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியும். முட்டையில் போட்டு கிண்டும் போது எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இதான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் முட்டை கிரேவி வந்து நல்லா அழகாக வந்துருச்சு. இந்த அளவு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும் அடுப்பில். அந்த சூட்டுக்கே சரியாயிடும். இப்போ நம்ம 2 மல்லி செடியை போட்டுக்குவோம். நான் மல்லி செடி வந்து திரும்ப சொல்கிறது ஏன், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மல்லி செடி வந்து நமக்கு கிடைக்கிறதுனால எதுலையாவது 2 போட்டுக்க வேண்டியது. மல்லி துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. நமக்கு பித்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தலை சுற்றிக்கிட்டு வருது அப்படின்னா ஒன்று சுக்குமல்லி காப்பி குடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மல்லி துவையல் அரைச்சி சாப்பிடலாம். மல்லி செடி நிறையா இருந்தால் துவையல் அரைக்கலாம். இல்லைன்னா நம்ம 2 இப்படி குழம்பு கூட்டு வைக்கிறோம்ல, அதில் போட்டுக்கிற வேண்டியது. இப்போ வந்து முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு தொட்டுக்கலாம், ரசம் சாதம் தொட்டுக்கலாம், தயிர் சாதம் தொட்டுக்கலாம். இந்த முட்டை கிரேவி மட்டும் எல்லா சாதத்துக்குமே நமக்கு ஒத்து வரும். இல்லை கொஞ்சம் சுருக்குன்னு கொஞ்சம் காரம் தனியாக போட்டோம்னா நம்ம வந்து தனி மிளகாய் பொடி போட்டோம்னா கொஞ்சம் உரப்பாயிரும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்புன்னு இல்லாமல் ஒரு சுருக்குன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சரியாயிடுச்சு. நம்ம அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.